ஆட்டிசம் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளுக்குள்ளான சிறப்பு குழந்தைகளுக்கான சம வாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் சேலத்தில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள் சமூக ஆர்வலர்களின் பாராட்டை பெறும் வகையில் அமைந்திருந்தது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே என்கிறார் புலவர் புலமை பித்தன். மாறிவரும் வேகமான வாழ்க்கை முறை காரணமாக அவர்களில் சிலர் சிறப்பு குழந்தைகளாக மாறிவிடுகின்றனர். ஆட்டிசம், பேச்சு சரியாக வராதது, கவனமின்மை, தொடர்ச்சியாக ஒரே இடத்தில் இருக்க முடியாது என பல்வேறு பாதிப்புகளை சந்திக்கும் சிறப்பு குழந்தைகள் பெற்றோரின் அரவணைப்பில் சிறப்பாக வளர்கின்றனர். ஆனால் விளையாட்டுப் போட்டிகளில் அவர்களுக்கான சம வாய்ப்பு என்பது அரிதானதாகவே இருக்கிறது. முதலில் வருபவர்களுக்கே பரிசு என்கிற சமூக கற்பிதம் காரணமாக மற்றவர்களுடன் போட்டி போடுவது என்பது சிறப்பு குழந்தைகளுக்கு சிரமமானதாக இருக்கிறது. இந்த வேறுபாடுகளை களையும் வகையில் சேலத்தில் தன்னார்வ அமைப்பு சார்பில் சிறப்பு குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் சிறப்பு குழந்தைகள் தங்களது பெற்றோருடன் இணைந்து உற்சாகமாக ஓடினர். முதலிடம், இரண்டாம் இடம் என்கிற அடையாளத்தை நோக்கி ஓடாமல் பங்கேற்பது மட்டுமே பிரதானமாக பார்க்கப்பட்ட இந்த போட்டியில் சிறப்பு குழந்தைகளின் உற்சாகம் அங்கிருந்தவர்களின் மகிழ்ச்சியை பல மடங்கு அதிகரிக்க செய்யும் வகையில் அமைந்திருந்தது. சம வாய்ப்பு என்பது சிறப்பு குழந்தைகளின் தன்னம்பிக்கையை பல மடங்கு அதிகரிக்க செய்து திறமையை வெளிப்படுத்தும் என்பதால் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக கூறுகிறார் ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் சேவியோ ஜான். ஸ்பெஷல் கிட்ஸ்னு வரும்போது அவங்களுக்கான வாய்ப்பு நிறைய இடத்துல நிராகரிக்கப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களை இன்க்ளூசிவ்னு கொண்டு போயிடுவாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ளேஸோ செகண்ட் ப்ளேஸோ எப்பயுமே கிடைச்சதில்லை இது வரைக்குமே. ஸோ அது அகெயின் அந்த குழந்தைங்களுக்கும் அவங்களோட பேரண்ட்டுக்கும் டிசப்பாயின்ட்மெண்ட்டை தான் நிறையா தடவை தந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் ஃபஸ்ட் ப்ளேஸும் கிடையாது, செகண்ட் ப்ளேஸும் கிடையாது, எல்லாருக்கும் எல்லாமே சமமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவில் நாங்கள் இந்த ஈவெண்ட் ரன் பண்ணுறோங்க. ஸ்டடீஸ் மட்டும்தான் இருக்கிற ஒரு ஸ்டீரியோடைபிக் சொசைட்டியிலேருந்து அடுத்த லெவலுக்கு போகலாம். இப்போ ஸ்டடீஸ் இல்லாமல் இப்போ எங்கள் குழந்தைங்க பார்த்திங்கன்னா மாடலாக இருக்காங்க. சிலர் வந்து நல்லா காஃபி மேக்கிங் பண்ணுவாங்க. சிலர் வந்து மேரத்தான்லேயே எங்களோட ஒரு குழந்தை வந்து 8 கிலோமீட்டர் ரன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கும் அவங்களுக்கு வந்து அவங்களோட பிளாட்ஃபார்மையும் அவங்களோட ஃப்யூச்சரையும் ஸ்கேல் பண்ணுறதுக்கு இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது சார். சைக்கிள் போட்டி, தனித்திறன் போட்டி, இசைக்கேற்ப நடனமாடுதல், அலங்கார அணிவகுப்பு, காஃபி தயாரித்தல் என தங்களுக்கான மென் திறன்களை வெளிப்படுத்திடும் வாய்ப்பினை சிறப்பு குழந்தைகள் சரியாக பயன்படுத்தி கொண்டனர். பங்கேற்ற அனைவருக்கும் பதக்கத்துடன் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. சிறப்பு குழந்தைகளுக்கு விளையாட்டுப் போட்டிகளில் சம வாய்ப்பை வழங்கிடும் வகையில் சேலத்தில் நடத்தப்பட்ட இந்த போட்டிகள் சமூக ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.